ஓம் நம சிவாய. ஜோதிலிங்கங்களின் தொகை. சூத முனிவரே, உலகத்தில் புண்ணிய தீர்த்தங்களில் உள்ள புகழ்பெற்ற லிங்கங்களையும் புண்ணிய கஷேத்திரங்களிலுள்ள லிங்கங்களையும் சொல்ல வேண்டும் என்று சௌனகாதி முனிவர்கள் கேட்டார்கள். சூதமா முனிவர் சொல்லலானார். மாதவர்களே, நீங்கள் கேட்ட விஷயம் மிக சிறந்ததே ஆயினும் பூமியே லிங்கமயமாக இருப்பதால் அவற்றின் தொகையை சொல்ல முடியாது. லிங்கம் இல்லாத இடமே இல்லை. கங்கை முதலிய தீர்த்தங்கள் யாவும் லிங்கமே. உலகம் யாவும் லிங்கத்திலேயே அடங்கியிருக்கிறது. எனவே அவற்றை கணக்கிட முடியாது. ஆயினும் எனக்கு தெரிந்த சில லிங்கங்களை பற்றி சொல்கிறேன். உலகத்தில் காணப்படுவதும் சொல்லப்படுவதும் நினைக்கப்படுவதும் கேட்கப்படுவதும் ஆகிய யாவும் சிவரூபமே தவிர வேறெதுவும் இல்லை. ஆயினும் எனக்கு வியாச பகவான் கூறியவற்றை சொல்கிறேன். தவசீலர்களே, இந்த உலகத்தில் இருப்பது போலவே பாதாளத்திலும் ஸ்வர்கலோகத்திலும் எவ்விடத்தும் லிங்கங்கள் இருக்கின்றன. பூமியில் உள்ள மானிடர்களும் பாதாளத்தில் இருக்கும் நாகர்களும் ஸ்வர்க்கத்தில் இருக்கும் தேவர்களும் ராட்சசர் முதலான யாவரும் லிங்க பூஜை செய்கிறார்கள். சராசரத்மகமான பிரபஞ்சம் முழுவதும் ஆன்மாக்களுக்கு அருள் புரியவே சிவபெருமான் லிங்க ரூபமாக விளங்குகிறார். பக்தியோடு பூஜிப்பவருக்கு அந்தந்த இடத்திலேயே விளங்கி அவரவருக்கு சர்வாபிஷ்டங்களையும் கொடுக்கிறார். ஆன்மாக்கள் தன்னை அருச்சித்து கடை தேறுவதற்காகவே சிவபெருமான் லிங்க ரூபத்தை ஏற்றிருக்கிறார். லிங்கார்ச்சனை செய்தால் சகல பயன்களும் கைகூடும். பிரதானமான லிங்கங்களை கேட்டால் சகல பாபங்களும் நீங்குமாகையால் தேஜோலிங்கங்களை பற்றி சொல்கிறேன், கேளுங்கள். சௌராஷ்டிர தேசத்தில் சோமநாத லிங்கமும், ஸ்ரீசைலத்தில் மல்லிகார்ஜுன லிங்கமும், உஜ்ஜயினியில் மகாகாலலிங்கமும் ஓம்காரலிங்கமும், ஹிமயமலையில் கேதாரலிங்கமும், டாக்கினியில் பீமசங்கரலிங்கமும், வாரணாசியில் விஸ்வேஸ்வரலிங்கமும், கோதாவரி தீர்த்தத்தில் திரையம்பகலிங்கமும், சிதாபுரத்தில் வைத்தியநாதலிங்கமும், தாருகாவனத்தில் நாகேஸ்வரலிங்கமும், சேதுவில் ராமேஸ்வரலிங்கமும், சிவாலயத்தில் குஸ்மேஷலிங்கமும் என 12 உண்டு. இந்த லிங்கங்களின் திருப்பெயர்களை விடியற்காலத்தில் எழுந்து துதிப்பவன் தன் பாவங்கள் ஒழிந்து சகல சித்திகளையும் பெறுவான். இந்த லிங்கங்களை எக்குலத்தினரும் அர்ச்சனை செய்து ஆராதிக்கலாம். அவ்வாறு அர்ச்சித்தவர்கள் மகா பாவிகளாக இருந்தாலும் கிருத கிருத்தியர்கள் ஆவார்கள். அந்த ஜோதி லிங்கங்களுக்கு நைவேதனம் செய்தவற்றை உண்டால் புண்ணியம் வரும். 6 மாதம் இந்த லிங்கங்களை அர்ச்சித்தவர்கள் உயர்குலத்தில் பிறந்து நற்கருமங்கள் செய்து மோட்சத்தை அடைவார்கள். இந்த துவாதச லிங்கங்களே அல்லாமல் ஸ்மரித்த உடனேயே பாபங்களை ஒழிக்கத்தக்க பஞ்சபூத லிங்கங்களான 5 லிங்கங்கள் உண்டு. அவை காஞ்சியில் பிருத்விமயமான ஏகாம்பர லிங்கமும், ஜம்புகேஸ்வரத்தில் அப்புமயமான ஜம்புகேஸ்வர லிங்கமும், அருணாச்சலத்தில் அக்னிமயமான அருணாச்சல லிங்கமும், தக்ஷிண கைலாயம் என்று புகழ்பெற்ற ஸ்வர்ணமுகி தீர்த்தத்திலுள்ள ஸ்ரீகாலகத்தியில் வாயுமான ஸ்ரீகாலகத்திலிங்கமும், பூலோக மகா கைலாயம் என்று புகழ்பெற்ற தில்லையில் ஆகாயமயமான திருமூலலிங்கமும் ஆகும். இவ்5 லிங்கங்களை கண்ணால் கண்டாலும், காதால் கேட்டாலும், வாயால் சொன்னாலும், மனத்தால் நினைத்தாலும் அப்போதே புனிதமடைந்து இஷ்ட சித்திகள் கைகூடப் பெறுவர். இனி தீர்த்தங்களிலும் திவ்ய ஸ்தலங்களிலும் புண்ணிய லிங்கங்களின் உபலிங்கங்களை சொல்கிறேன். சௌராஷ்டிரத்தில் சோமநாத லிங்கத்திற்கு மகீநதி சாகர சங்கமஸ்தலத்தில் அந்தகேஷலிங்கமும், மல்லிகார்ஜுன லிங்கத்திற்கு பிருகுபர்வத சமீபத்தில் ருத்ரலிங்கமும், மகாகால லிங்கத்திற்கு துக்கதேசலிங்கமும், ஓங்காரேஸ்வர லிங்கத்திற்கு கர்த்தமேசலிங்கமும், கேதாரலிங்கத்திற்கு
யமுனா தீர்த்தத்தில் பூதேசலிங்கமும், பீமசங்கர லிங்கத்திற்கு பீமேஸ்வர லிங்கமும், விஸ்வேஸ்வர லிங்கத்திற்கு சரண்யேஸ்வர லிங்கமும், திரையம்பக லிங்கத்திற்கு சித்தேஸ்வர லிங்கமும், வைத்தியநாத லிங்கத்திற்கு வைஜநாத லிங்கமும், நாகேஸ்வர லிங்கத்திற்கு ஜில்லிகா சரஸ்வதி சங்கமத்தில் இருக்கும் பூதேஸ்வர லிங்கமும், ராமேஸ்வர லிங்கத்திற்கு குப்தேச லிங்கமும், குஸ்மேஷ லிங்கத்திற்கு வியாக்கிரேஸ்வர லிங்கமும் உபலிங்கங்கள் ஆகும். இனி பிரதானமான லிங்கங்களையும் சொல்கிறேன். அவை கங்கா தீர்த்தத்திலிருந்து பயன் தருகின்றன. அவை கிருத்திவாகேசலிங்கம், விருத்தகாலதேசலிங்கம், தலைபாண்டேஸ்வரலிங்கம், தவாசுமேதலிங்கம், கங்காசாகர சங்கமத்தில் சங்கமேஸ்வரலிங்கம், யமுனா தீர்த்தத்தில் கோதுமேஸ்வரலிங்கம், பிருந்தாவனத்தின் அருகே நீலேஸ்வரலிங்கம், பூதேஸ்வரலிங்கம், கௌசிகி தீர்த்தத்தில் நாரீஸ்வரலிங்கம், நல்லகி தீரத்தில் கடுகேசலிங்கம், புஷ்கர தீர்த்தத்தில் பூரேசலிங்கம், மல்குமணி தீரத்தில் மண்டகேசலிங்கம், கோமதி சாகர சங்கமத்தில் சித்தநாகேஸ்வரலிங்கம், பந்தனத்தில் அதாவது பாட்னா தூரேசலிங்கம், மிருகேசலிங்கம், ஜெகநாதலிங்கம் எனப்படும். நருமதை தீர்த்தத்தில் உள்ள லிங்கத் தொகையை ஒருவராலும் சொல்ல முடியாது. அந்த மகாநதியே சிவரூபமாயும் பாப நாசினியாகவும் இருக்கிறது. அதிலுள்ள பருக்கை கற்கள் யாவுமே சிவலிங்கமே ஆயினும் அங்கிருக்கும் லிங்கங்களில் சிலவற்றின் பெயர்களை சொல்லுகிறேன். அங்குள்ள மாமலையில் ஆவர்த்தேசர், பத்மேசர், சிம்மேசர், சூமேசர், குமாரேசர், புண்டரிகேசர், மண்டபேசர், தீக்ஷணேசர், துந்தரேசர், சூலேசர், கும்பேசர், கும்பேரேசர், சோமேசர், நீலகண்டேசர், மங்களேசர், நந்திகேசர் என பெயர் பெற்றவை. நந்திகேசர் கோடி பிரம்மஹத்திகளையும் போக்கடிப்பவர். அந்த லிங்கத்தை பக்தியோடு பூஜிப்பவன் அடையாத பயன் இல்லை. அங்கு நர்மதை ஆற்றில் நீராடி குளிப்பவர்கள் தாம் செய்த பாவங்களையெல்லாம் நீங்குவர். ஓம் நம சிவாய.